ஹாய் கைஸ், நமக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஐ பேரி எவ்ரி திங் சீசன் 1 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி லைன் வந்து இந்த எபிசோட் வந்து நிறையா வேரி ஆகும். அது நீங்கள் பார்க்கவே உங்களுக்கே புரியும். இந்த அனிமி வந்து ஆன்கோயிங் சீரீஸ்னால காப்பீட் வேறு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் வந்து ஒரு 6 எபிசோட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் போடுவேன். ஒரு வீக்லி ஒன்ஸ் 2 வீடியோஸ் வந்துடும். அது நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. போன வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட்டும் இருந்துச்சு. அதனால் இந்த வீடியோக்கு இந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடு ஸ்டார்டிங் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ போன வாட்டி இந்த பீஸ் கூட சண்டை போட்டு அந்த சுற்றியெல்லாம் பறந்து தலையை வெட்டியிருக்கும்ல, அதை வந்து மார்ச்சரிக்கு அனுப்புகிறாங்க. நிறைய பேர் இறந்துருப்பாங்க. நம்ம ஹீரோயினி வந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி பேர் வந்து லெனன்பர்க். நம்ம அவங்கள ஹீரோயினி கூப்பிட்டுக்கலாம். ஒருத்தவங்க வந்து லெனன்பர்க் உங்களுக்கு எதாவது அடிபட்டுச்சான்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினியும் இல்லை எனக்கு எதாவது அடிப்படல அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு என்னென்னா ஏன் தப்பு தான் இது, நான் தான் உங்களை பார்த்துருக்கணும், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயினி என்னென்னா நான் என்ன ஒன்று ரொம்ப வருந்திட்டேன்னா என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோயினி பார்க்க வந்து தர்ச்சன்னு ஒருத்தன் வரான். அவன் வந்து நம்ம போய் கேஸில் போய் டீட்டெயிலாக சொல்லி அவனு சொன்னோன்னே நம்ம ஹீரோ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறான். அடுத்த சீனாக காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான், நான் போய் லெனின்கிட்ட பேசி ஆகணும், எப்படி அவ்வளோ பெரிய ஏரங் மான்ஸ்டர் எனக்கு சம்பளம் ஆச்சு அப்படின்னே இது டவுட்டே வேணாம், ஒரு அசாசினேஷன் தான் சொல்கிறாங்க. சம்பவ இடத்துல வந்து என்ன கிடச்சிதுன்னா ஒரு கேட்லிஸ்ட் யூஸ் பண்ணுற ஒரு ரிங் கிடச்சிருக்கு. அது வந்து ஓக்கன்கிட்ட கொடுத்துருக்கோம். அவன் வந்து மானாஷோன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மார்க்கெட்டில் வந்து ரொம்ப அதிக விலைக்கு போகுங்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ காசு செலவிடணும் எனக்கு தெரியாது. அந்த மானாஸ்டோ எக்ஸாம்பிள் பண்ணணும். அப்போ தெரிய வருது அது என்னன்னா அது டெரிடஸ் எம்பரர் கிங்டம்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேஜிக் கிங்டம் அது ஓகேவா. அதனால் வந்து அந்த மைனட்டர் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா, அப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது நம்ம இது இன்னும் எவிடென்ஸாக கண்டுபிடிக்கணும். அவங்க நம்ம லெனினை வந்து அசசின் பண்ண பார்க்குறாங்க. அதோட யார் நம்ம லெனினை வந்து காப்பாற்ற வந்தது அப்படின்னு கேட்கவும் எல்லாத்துக்கும் சந்தேகம் வருது. அப்புறம் தான் தெரியுது அந்த லெனினை வந்து காப்பாற்றுறவன் வந்தவன் வந்து நம்ம ஹீரோ தான் சொல்கிறாங்க. அவன் வந்து ஒரு ப்ராட் ஸ்வாட் வச்சுருந்தான். அவன் ஒரே ஸ்லாஷில் அந்த அந்த மான்ஸ்டரோட கதையவே முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னது இது, எப்படி இப்படி ஆச்சு, அப்போ இப்படிலாம் ஒரு பவர்ஃபுல்லான ஹியூமன்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறான். நெக்ஸ்ட் சீனில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து கில்டுக்கு வந்திருப்பான். அப்போ தான் அந்த கில் மாஸ்டர் பார்த்துட்டு இன்னும் உயிரோடு இருக்கியாப்பா நோரு அப்படின்னு கேட்டோடனே என்னாச்சு ஏன் அப்படி கேட்குறேன்னு கேட்டோடனே நேற்று டஞ்சனில் வந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்துச்சாமா, அது நீ கன்ஸ்ட்ரக்ஷன் போனியே அதான் நானும் நீ செத்துட்டியோன்னு நினச்சேன் அப்படின்னோடனே இந்த மான்ஸ்டர் வந்துச்சா, நீ ரொம்ப நல்லவன்ப்பா, ஏராங் மான்ஸ்டர் வந்துச்சாமா, அதுவும் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சாமா. அதுவும் நான் நினச்சேன் ரேங்க் தான் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு பார்த்தா அது என்ன மாடுமா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவனும் சொல்கிறான் ஒரு மிஸ்டீரியஸ் மேன் வந்து ஒரே சிங்கிள் பவுலில் அதை கொண்டுட்டானாமா. அது நம்ம ஹீரோ அது யாருனே தெரியாமல் யோசிச்சுட்ருக்கான். அது அவன் தான் தெரியாமல். அப்புறம் தேங்க்ஸ் சொல்லிட்டு நீ இன்னும் இந்த வேலைக்கு போகலைங்கிறோன்னே ஏன் நான் தான் அட்வென்ச்சராக இருக்குன்னு சொன்னோன்னே அது பத்தாதுப்பா, அது நீ இன்னும் வேலைக்கு போனால் 30% எக்ஸ்ட்ரா உனக்கு இன்னும் ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே பொண்ணு வந்து அவனை கண்டுபிடிச்சேன்னு சொன்னோன்னே அது யாருன்னு பார்த்தா நம்ம லெனினாக இருக்கும். நான் உடனே எனக்கு கண்டுபிடிச்சேன். இந்த பொண்ணு யார் அப்படின்னு என்ன கேட்டோடனே மன்னிச்சிடுங்க, நான் உன்கிட்ட நான் பேசியிருக்கணும் அப்படின்னே என்னோட டிடக்ஷன் ஸ்கில் வச்சு தான் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இந்த தீவ் ஸ்கூலில் பேலன்ஸ் கேட்டோடனே இல்லை நாங்கள் மேக்ஸிமல் பேலன்ஸ் 6 பேலன்சஸ் வச்சுருக்கேன், ஈக்குவல் ஸ்கில்ஸாக இருக்குது அப்படின்னு. ஓ வா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். நீங்கள் தான் நீங்கள் காப்பாற்றுறீங்க, நான் உங்களை பற்றி பேச ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் பார்த்தோன்னே நீங்கள் எப்படி இப்படி இருக்கீங்க கேட்டோடனே நான் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோடனே என்ன பண்ணி வச்சிருக்கப்பா, ஏதாவது தப்பு பண்ணியே கேட்டோடனே இல்லை நான் எதுவும் பண்ணலப்பா அப்படின்னு சொன்னோடனே இதனால் அவனை பார்க்குறாங்க, நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சவுண்ட் ப்ரூஃபும் அப்புறம் இன்விசிபிள் பேரியர்னு போட்டுட்டு அவன் என்ன சொல்கிறா செஞ்சிருப்பா எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்கிறாரு நம்ம கில்டு மாஸ்டரு. சீனை கட்டுறாங்க. நம்ம ஹீரோயும் லெனினும் வந்து கூட்டிகிட்டு போகிறான். அவங்க 2 சோல்ஜர்ஸ் வராங்க. நம்ம என்ன தேடிக்கிட்டே இருக்கோம் கண்டே பிடிக்க முடியலன்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ அவங்க முன்னாடி தான் போயிட்டுருக்கோம், அவங்க நமக்கு கண்ணு தெரியலங்கினோடனே இல்லை நான் வந்து இன்விசிபிள் போட்டிருக்கேன் அதனால் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே நம்ம லெனி வந்து ஒரு பக்கமாக கூட்டிகிட்டு போய் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட ரூடாக நடந்துக்கிட்டேன், ஈவன் நான் அந்த கில் மாஸ்டரையும் உள்ளே எடுத்துக்கேன்னு சொன்னோன்னே இல்லை பரவாயில்ல எனக்கு அது எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நான் உங்கள்கிட்ட ஒரு நல்ல சாரி கேட்கல, தேங்க்யூ என் உயிரை காப்பாற்றுன்னு சொன்னோன்னே நீங்கள் என் உயிரை மட்டும் காப்பாற்றலை, இந்த கிண்டமோட எதிர்காலத்தையும் காப்பாற்றிருக்கீங்கன்னு சொன்னோன்னே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஸ்கில்ஸ் அவ்வளோ இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இல்லை பரவாயில்ல, நான் எங்கள் அப்பா வந்து உங்களை பார்க்க சொன்னாங்க, உங்களை குடிக்கான்னு சொன்னாங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் இன்னும் ஒரு நன்றி தெரிவிக்கணும்னு நாங்கள் இஷ்டப்படுறோம், உங்களுக்கு இன்னும் ரிவார்ட்ஸ்லாம் அனுப்பி சொன்னோன்னே எனக்கு அதெல்லாம் வேணாப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஹீரோயின் கம்பல் பண்ணியிருக்கான், நான் உங்களுக்கு ரிவார்ட் தந்தே ஆகணும், நீங்கள் எனக்கு ரொம்ப பண்ணியிருக்கீங்க, நம்ம ஹீரோ வேணாம்னு சொல்கிறான். நாங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ப்ளீஸ் வாங்கன்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் விடவே மாட்டேன், எங்கள் அப்பா நீ பார்க்க சொன்னேன் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் கத்துறானா. நம்ம ஹீரோயின்லாம் லெனின் வந்து அழுகிறான். ஆனால் நீங்கள் என் உயிரை காப்பாற்றுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு எதாவது செஞ்சாகணும், நீங்கள் மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல சொன்னோன்னே நம்ம ஹீரோ எனக்கு ரிவார்டு வேணாம் ஆனால் நான் வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான்.
சரி வா நம்ம இப்பயே போகலான்னு சொன்னோனே யாரும் பார்த்துருவாங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு டிடெக்ஷனும் யாரும் நம்ம பார்க்காத மாதிரி ஒரு போட்டுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடி கூட்டிகிட்டு போகிறான். போனால் ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்குது. இவ்வளோ பெருசாக நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். உள்ளே போகும்போது அங்கே காட்ஸ் இருக்காங்களா, அதை பார்த்துட்டு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போனோடனே ஒரு பெரிய இது போகுது. நம்ம ஹீரோ இவ்வளோ பெரிய ஹவுஸ்ன்னு பார்த்தோன்னே நான் அவங்க பேர் கேட்க மறந்துட்டேன்னு சொன்னோன்னே, என் பேர் நோர்ன்னு சொல்கிறான். நோரா ஓகே அப்போ உன் பேர் அப்படின்னு. ஐயோ நான் இன்னும் என் பேர் சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், என் பேர் வந்து லெனின்பெர்க் கிளேஸ் நான் வந்து என் பேர் லெந்தியாக இருக்கனால நான் லெனின்னே கூப்பிட்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் அந்த ஷாக்லேயே தான் இருப்பான். என்ன இவ்வளோ பெரிய வீடா? அப்போ தான் அந்த கீழ் மேட்ச் சொன்னார், எந்த வம்பு வேணாப்பா அமைதியாக போயிட்டு வந்துட சொன்னோன்னே, என்ன தான் இது பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கும்போது அப்போ தான் ஹீனஸ் வருவா. இதுதான் நல்ல நேரம், நான் போய் எங்கள் அப்பா எங்கேன்னு கேட்டு வரேன்னு சொன்னேன். வெல்கம் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் அப்பா எங்கேன்னு கேட்டோடனே அவங்க அண்ணா கூட அங்கே சாம்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே, யார் இந்த மனுஷன்னு கேட்டோடனே, இவர் தான் வந்து என்னை அந்த அங்கே ஒரு நாள் சேவ் பண்ணுன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொன்னேன். எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி மரியாதை கூட சொன்னபோது, இவங்க தான் அவனோட மெய்டா? ஆனால் லாண்ட்ரி ஹவுஸ் ஒர்க்லாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம் சொன்னே மறைச்சோன்னே நம்ம ஹீரோ கொஞ்சம் ஜர்க் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த இன்னேஸ் வந்து கூட்டிகிட்டு போகும்போது ஒருத்தர் வந்து கோல்டு ஆர்மர்லாம் போட்டுட்டு ஒரு ஸ்வாட் வச்சுட்டு என்ன லெனன்பர்க் கூட என்ன சுற்றிட்டு இருக்கான்னு கேட்டோடனே, அதெல்லாம் ஒன்றும் சொன்னோடனே அவன் வந்து நம்ம ஹீரோட்ட முன்னாடின்ட்டு, நீ ஒன்றும் பார்க்க கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கான், யார் இவன் கேட்டோடனே, எதுவும் பண்ணாத லெனன்பர்க்கோட கெஸ்ட்டுன்னு சொன்னோடனே, லெனன்பர்க் கெஸ்ட்டா ஆமாம்லையே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நீ தான் காப்பாற்றணும் தான் கேட்டோடனே சிரிக்கிறான். சிரிச்சுட்டு சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பிச்சிட்டு, விருந்தாளிக்கு முதல்ல நல்ல மரியாதை கொடு, கொஞ்சம் தூரமாக இருந்து எஸ்கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க 2 பேரும். சரி வா நானும் அவன் கூட வரோம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நம்ம ஹீரோ கூடயே வரான். சீனில் லெனினோட அண்ணாவும் அவங்க அப்பாவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா அவங்க முடிவு கிளியராக இருக்காங்க. என்னென்னா டஞ்சனோட ரைட்ஸும் அதோட இதுவும் தர சொல்கிறாங்க. அதோட அவங்க அப்படி தந்தால் தான் உங்கள் நாடுக்கு நல்லது, இல்லைனா போர் தொடுப்புன்னு சொன்னோடனே, அப்போல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு அமைதியெல்லாம் இருக்க முடியாது, உங்களால் பண்ணி கூட்டத்துக்கெல்லாம் என் ஆட்டெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோடனே, பார்த்து வாயை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஒரு நாள் இந்த பெருசாக போது டைம் வந்துடுச்சுன்னு சொன்னோடனே, அப்பா அண்ணா நல்லா இருக்கியாண்ணா அப்படின்னு சொன்னேன். என்னம்மா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு இவன் தான் என்னை காப்பாற்றுறான்னு சொன்னோடனே, இவர் தான் அவர் அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, அப்போ இவன் தான் உன்னை காப்பாற்றுறானா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறான் நம்ம லெனின் வந்து. அவர் வந்து நான் வந்து இப்போ ரொம்ப மோசமாக இருக்கேன், இப்போ தான் க்ளீன் பண்ணிட்டு வந்தேன், அதெல்லாம் அப்படி இருக்கும், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னோடனே, பரவாயில்ல நீங்கள் கம்மி வந்தது பரவாயில்ல, நான் ஒரு நோபல் இல்லை, ஒரு ஆக்சிடெண்ட்டெல்லாம் அன்றைக்கி நான் ஒரு எதாவது பண்ணிட்டேனா அப்படின்னு மன்னிச்சிருங்கன்னு சொன்னோடனே, பரவாயில்ல இது இன்னும் நம்ம ஈஸியாக சேர வைக்காமல் சொல்லிவிட்டு, ரொம்ப நன்றி, நீங்கள் இன்னும் அன்றைக்கி மட்டும் என் பொண்ணை காப்பாற்றலைன்னா இன்றைக்கி நான் வந்து என் பொண்ணை பார்த்துருக்க முடியும்னு சொன்னோடனே, பரவாயில்ல ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வெயிட் பிடிக்கிறான்னு பார்த்தா விடமாட்டா போலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ எப்படி இப்படி அனுப்பலாம், எம்டி ஹேண்டோட அப்படி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங்கு, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் என்ன வேணால் தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எப்பயும் போல் எனக்கு எதுவும் வேணாம்னு சொன்னேன். எதுவுமே வேணாமா? அப்போ நெதர்லாண்டு டஞ்சன் ட்ரெஷர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஓல்டு டஞ்சன் இருக்குது, அது ட்ரெஷர்ஸாக பயங்கரமாக இருக்கும், உங்களுக்கு வேணால் எவர் ட்ரீமாக அங்கே இருக்கும், உங்களுக்கு ட்ரெஷர் பேங்க்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு எது வேணால் எடுத்துக்கலாம்னு சொன்னோடனே, ஆமாப்பா அங்கே நிறைய இருக்குன்னு சொல்லி எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். எனக்கு எந்த ரிவார்ட்ஸும் வேணாம், ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தேன், எனக்கு ட்ரெஷர்ஸ் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங் வந்து அந்த ஸ்வாடை பார்க்குறாரு. ஸ்வாடை பார்த்துட்டு அப்போ இது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து கொடுக்கவும், இது ஒரு ஸ்வாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஆமாம் இந்த ஸ்வாட் பார்க்க பழசாக இருந்தாலும் ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்வாடு, இது வந்து ஒரு டெக்கரேஷனுக்காக இங்கே இருக்கிறத விட நான் யூஸ்ஃபுல்லான ஒருத்தன் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிங் சொல்கிறாரு. நான் இதை முன்னாடி வந்து ஒரு ஃபார்மேஷ்க்காக யூஸ் பண்ணேன், இப்போ கொடுத்த பரவாயில்ல, நான் அதை ரெப்ளிக்காக வச்சுக்கிறேன், யார் கண்டுபிடிக்க மாட்டேன்னு சொன்னேன். நம்ம ஹீரோ தூக்கி பார்க்குறான், பயங்கர வெயிட்டாக இருக்கும். நான் நினச்ச மாதிரி ரொம்ப வெயிட்டாக இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறான். ஆனால் இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அசூம் பண்ணி சொன்னோடனே, பரவாயில்ல ட்ராவல்ஸில் யூஸ் ஆகும்ப்பா அப்படின்னு சொன்னோடனே, எங்கேருந்து கண்டுபிடிச்சது, நான் செகண்ட் ஹேண்ட் 2 ஹேண்ட்லேயும் ஒன்று தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங் ரொம்ப ஷாக் ஆகிறாரு. ஏன்னா அவரே 2 ஹேண்ட்ஸை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தூக்கியிருப்பார். நம்ம ஹீரோ ஒத்த ஹேண்டில் தூக்கிட்டு சும்மா விசிறுவான் பாருங்க. அப்போ அந்த பவரை பார்த்து அங்கே இருக்க மொத்த பேரும் ஷாக் ஆவாங்க. ஏன்னா அந்த கிங்கே வந்து 2 ஹேண்ட்ஸில் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவார். அவர் வந்து ரொம்ப ஷாக் ஆவார். ஓ நீ ஒத்த ஹேண்ட்லேயே பண்ணுவியா, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிங் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்புறம் நான் இன்னொன்று கேட்கணும், என் டாட்டருக்கு நீ வந்து ட்ரைனிங் கொடுக்க முடியுமா, ஏன்னா இப்போ இருக்க காலங்களில் சேஃப்டி இல்லைன்னு சொன்னோடனே, நானே வீக்கானப்பா, நான் அப்போ தெரியாமல் பண்ணிட்டேன், அது ஸ்லிப்பாகி படுச்சுன்னு சொன்னோடனே இன்னஸ் வந்து ரொம்ப கோவப்படுறான். அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம கிங் ரொம்ப சிரிச்சுட்டு, ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறான். நான் ரொம்ப திரும்பி கேட்டுக்கிறேன், நம்ம கிங் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு.
நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு வரான். அந்த ஸ்வாடு கரெக்டான வெயிட்டில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரும்போது, அப்போ தான் தோணுது, அந்த பாட்டியோட ட்ரைனேஜ் கிளீன் பண்ணது கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்வாட கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரைனேஜ் கிளீன் பண்ண யூஸ் பண்ணுவான். நான் நாளைக்கே பார்க்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இன்னேஸ் வருவா. நீங்கள் ஒரு நிமிஷம் பேச முடியுமா? மன்னிச்சிடுங்க. நீங்கள் தான் அவங்கள காப்பாத்தீங்கன்னு தெரியாமல் நான் உங்கள்கிட்ட ரொம்ப ஒரு மோசமாக நடந்துக்கிட்டேன் அப்படின்னு மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்கவும், பரவாயில்ல பரவாயில்ல நீங்கள் எந்திரிங்க அப்படின்னு சொன்னோடனே, என்னோடய வேலையே வந்து லெனினை காப்பாற்றுறது தான். அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது. ஆனால் நான் அதை பண்ண மறந்துட்டேன். அப்போ நீங்கள் ஒரு மெய்டு இல்லையா அப்படின்னு சொன்னோடனே, நான் மெய்டெல்லாம் இல்லை. நான் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. நான் தான் வந்து ஹார்னஸ் வைஸ் கேப்டன் ஆஃப் வேரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐய்யய்ய! இவங்கள பார்த்து நம்ம மெயின் நினச்சிட்டு இருந்தா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஹார்னஸ் சொல்கிறாங்க, நான் ஒரு சின்ன வயசுலேருந்து தெரியும் லெனின்பர்க் தான் அவங்கள நான் ப்ரொடெக்ட் பண்ண மட்டும் தான் இருக்கேன். என் வேலையை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ வந்து அவள் ரொம்ப கண்டிக்கிறான். எதுக்குன்னு தெரியல. ரொம்ப வந்து ரொம்ப வயலண்ட்டாக கண்டிக்கிறான். இனிமேல் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் தான் அவனை பார்த்துப்பேன்னு சொன்னேன். ஓ சாரி, நீங்கள் தெரியப்படுத்தி தாங்கன்னு சொன்னோன்னே, நான் உங்களுக்கு தெரியப்படுத்த மட்டும் தான் சொன்னேன். ஆனால் நீங்கள் இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, உங்கள் நேம் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டோடனே, என் பேர் வந்து ஐ எம் நோர் அப்படின்னு சொல்லி, நோரா அப்படின்னு சொல்லி நல்லா ஷாக் ஆகுறான். ஏன்னா ஏன் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டோடனே, இல்லை இல்லை நீங்கள் கிளம்புங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இனஸ் வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோ நிம்மதி பண்ணியிருந்தோம்னா, என்ன ஹீரோ அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்களா? என்னப்பா அதுக்குள்ளே போனால் அப்படி? என் பேர் கில்பர்ட்னு அவன் சொல்லிக்கிறான். நீ ஏன் என் கூட சேர்ந்துடக்கூடாது? ஏன்னா நீ என்ன பண்ண நானும் பார்க்கணும்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ கடைசியில் வீட்டுக்கு போக விட மாட்டீங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாகறான். இந்த இடத்துலையும் இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ வந்து வீக்காக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த ஹெவி ஸ்வாடை ஒத்த கையில் ஸ்விங் பண்ணுவான். அவனோட ஃபிசிக்கல் எபிலிட்டி அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். நம்ம அந்த கிங்கே பார்த்து ரொம்ப ஷாக் ஆவார். ஏன்னா அவ்வளோ ஃபிசிக்கல் எபிலிட்டி வச்சுருக்கான் ஒரே ஆள்னா அவன் மட்டும் தாங்க. அதனால தான் அந்த ஏ ரேங்க் பிசியே அவனால் தோற்க வைக்க முடிஞ்சுது. ஸோ யா, தேங்க்யூ, பாய்.